பக்கத்துல அவருடைய வீட்டினுடைய உரிமையாளர் இருக்கிறாரு. கீழே பாருங்க ஒரு பெரிய புல்வெளி இருக்குது. இப்போ அந்த வீட்டுல இருந்து அவர் எங்க வரணும்? இந்த புல்வெளிக்கு வரணும். அதற்கு 4 வழி இருக்குது. 1, 2, 3, 4 வழிகள் இருக்கின்றன. இப்போ இந்த 4 வழிகள்ல எந்த வழியை அவர் தேர்ந்தெடுத்தா சீக்கிரமாக வர முடியும்? முதல் வழியா, 2வது வழியா, 3வது வழியா, 4வது வழியா? எந்த வழியை அவர் தேர்ந்தெடுத்தால் சீக்கிரம் என்ன செய்ய முடியும்? புல்வெளிக்கு வர முடியும். 2வது ஐயா, அந்த புல்வெளிக்கு நேர் செங்குத்தா எது இருக்குது? இந்த 2வது வழிதான் என்ன இருக்கு? புல்வெளிக்கு நேர் செங்குத்தா வழியா என்ன செய்யுது இருக்கு இல்லையாமா? புல்வெளி எப்படி கிடைமட்டமா இருக்குது. அதுக்கு மேலே பாருங்க 2வது உள்ள வழி எப்படி இருக்குது? செங்குத்தா இருக்குது. இப்படி செங்குத்தா வரக்கூடிய வழிதான் இங்க இருக்கு. ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்க முடியும். இது ஒரு நம்ம முக்கோணம் வரைஞ்சிருக்கிறோம். ஒரு முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு செங்குத்தாக வரையப்படும் கோட்டிற்கு செங்கோடு என்று பெயர். இப்ப கவனிங்க, ABC இந்த முக்கோணத்துல BCங்கிற அந்த அடிப்பாகத்தை எடுத்துக்குவோம். இந்த BCங்கிற அந்த பக்கத்தினோட நேர் உச்சி எது? A. இப்போ ஏயிலிருந்து ஒரு என்ன கோடு வரையலாம்? செங்குத்து கோடு. என்ன கோடு வரையலாம்? செங்குத்து கோடு. செங்குத்து கோடுனா என்ன? BC எப்படி இருக்குது? கிடைமட்டமா இருக்குது, ஹரிசாண்டலா இருக்கு. அப்போ இந்த ஏடிங்கிற கோடு எப்படி இருக்கணும்? வெர்டிகலா செங்குத்தா என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ BCங்கிற இந்த கோடும் அது நேர் உச்சி ஏயில் வரையப்படக்கூடிய அந்த கோடும் எப்படி இருக்கணும்? ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்க வேண்டும். அதாவது 90 கோணத்தை என்ன செய்யணும்? இப்போ ஏடி ஒரு செங்குத்து கோடு. அதே போல இந்த ஏடிங்கிற பக்கத்தை எடுத்துக்குவோம். இந்த பக்கத்திற்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு எப்படி? இந்த ஏடிங்கிற பக்கத்திற்கு நேர் எதிரே உள்ள உச்சி சியிலிருந்து வரையக்கூடிய அந்த சிஎஃப்ங்கிற கோடு தான் அதனுடைய செங்குத்து கோடு. அதே போல ஏசி இந்த பக்கத்திற்கு பிஇ எப்படி இருக்குது? செங்குத்து கோடா இருக்குது. இவ்வாறாக ஒரு முக்கோணத்தின் பக்கத்தின் நேர்ல உச்சியில் இருந்து அப்பக்கத்திற்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு, ஒரு பக்கத்தின் நேர் உச்சியில் உள்ள புள்ளியில் இருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு. இந்த இதுவும் செங்குத்து கோடு, இதுவும் செங்குத்து கோடு, இதுவும் செங்குத்து கோடு. இவ்வாறு வரையக்கூடிய செங்குத்து கோடுகள் செங்கோடு என்று அழைக்கப்படுகின்றன. அல்டிடியூட் செங்கோடு என அழைக்கப்படுகின்றன. இந்த செங்கோடுகள் சந்திக்கிற புள்ளிதான் என்னது? செங்கோட்டு மையம். இந்த செங்கோடுகள் சந்திக்கிற புள்ளிதான் செங்கோட்டு மையம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த வீட்டுல இருந்து அந்த புல்வெளிக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் எது ரொம்ப குறைவா இருக்கு, எந்த வழியா போனா சீக்கிரமா நாம என்ன செய்யலாம்? நம்ம சேர இடத்துக்கு போய் சேரலாம். அந்த மாதிரி கணக்கிடுவதற்கு இந்த செங்கோடுகளும் செங்கோட்டு மையங்களும் பயன்படுகின்றன. எந்த வழியா போனா சீக்கிரமா நாம போகலாம் என்பதை கணக்கிடுவதற்கு, இது போன்ற கணக்குகளை செய்வதற்கு இந்த செங்கோடுகளும் செங்கோட்டு மையங்களும் நமக்கு உதவியாக இருக்கின்றன. இதை நாம ஜியோஜிப்ரா மூலமா நம்ம என்ன செய்யலாம்? எளிதாக நம்ம என்ன செய்யலாம்? இத புரிந்து கொள்ளலாம். இப்ப கவனிங்க, நான் 3 பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். இந்த ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் மூலமா நாம என்ன செய்யலாம்? மேத்ஸ்ல உள்ள எல்லா கருத்துக்களையும் நம்ம கத்துக்கலாம். ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் நெட்ல இருந்து நாம என்ன செய்யலாம்? ஜியோஜிப்ரா போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கோணம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன வரையலாம்? பக்கத்திற்கு நேர் மேலே உள்ள உச்சியில் இருந்து செங்குத்து கோடு வரையணும். செங்குத்து கோடு அதாவது இந்த பக்கத்தை எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஏடிங்கிற பக்கத்தை எடுத்துக்குவோம். இதுக்கு மேலே உள்ள உச்சி சியில் இருந்து வரையக்கூடிய கோடு இந்த பக்கத்திற்கு என்ன செய்யலாம்? 90 டிகிரியா உண்டாக்கும். இப்போ அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நான் லைன் போறேன். எந்த லைன் எடுத்துக்கிறது? பெர்பெண்டிகுலர் லைன். எது எடுத்துருக்கேன்?
பெர்பெண்டிகுலர் லைன் என்ன செஞ்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும், பெர்பெண்டிகுலர் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இந்த உச்சில கிளிக் பண்ணிட்டு நாம கீழே கிளிக் பண்ணாலே என்ன கிடைச்சிடும், செங்குத்து கோடு. கோடுன்னு சொல்லும்போது என்ன கிடையாது, ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. பாருங்க இந்த செங்குத்து கோடு பாருங்க எத்தனை டிகிரி உண்டாக்குது, இந்த இடத்துல 90 டிகிரியா உண்டாக்குது. அதே போல இந்த பக்கமும் 90 டிகிரி. இப்ப கவனிங்க, இந்த புள்ளியில இருந்து இந்த பக்கத்திற்கு செங்குத்து கோடு வரையலாம். செங்குத்து கோடு ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த புள்ளியில இருந்து நாம முதல்ல ஸ்டார்ட் பண்றோம். இங்க நாம ஏதாவது ஒரு இடத்துல நாம கிளிக் பண்ணாலே செங்குத்து கோடு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த புள்ளியில இருந்து இந்த செங்குத்து கோடு வரையலாம். பாருங்க 3 செங்குத்து கோடுகள் வரைஞ்சாச்சு. கோட்டுக்கு என்ன கிடையாது, முடிவு கிடையாது. என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன செஞ்சு பயன்படுத்திக்கிறேன், இந்த மையம் தான் என்னது, செங்கோட்டு மையம். செங்குத்து கோடுகள் சந்திக்கிற புள்ளிதான் செங்கோட்டு மையம். இந்த ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் மூலமா நீங்க என்ன செய்யலாம், இதே போல நிறைய கருத்துக்கள் ஜியாமெட்ரினாலும் சரி, நம்பர்ஸ்னாலும் சரி, விசுவலைசேஷன்னாலும் சரி, எதுனாலும் சரி எல்லாமே என்ன செய்யறாங்க, இந்த சாஃப்ட்வேர் அவங்க என்ன செய்யலாம். ஒரு முக்கோணத்தின் செங்குத்து கோட்டின் நீளம் முக்கோணத்தின் பரப்பளவு காண்பதற்கு பயன்படுகிறது. முக்கோணத்தின் அடிப்பக்கம் மற்றும் செங்குத்து கோட்டின் நீளம் இரண்டின் பெருக்கு தொகையில் பாதி அளவாக முக்கோணத்தின் பரப்பளவு அமையும். ஒரு முக்கோணத்தினுடைய செங்குத்து கோடு அம்முக்கோணத்தினுடைய பரப்பளவு காண்பதற்கு பயன்படுகிறது. இது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமா இருக்குது. இது சமம் இல்லாத மூன்றாவது பக்கம். இப்போ இந்த சமமான இரண்டு பக்கங்களும் சந்திக்கிற புள்ளி எது, ஏ. அந்த ஏ புள்ளியில இருந்து அது சமம் இல்லாத மூன்றாவது பக்கத்திற்கு என்ன செய்யணும், நம்ம இப்போ ஒரு செங்குத்து கோடு வரைந்திருக்கிறோம் இல்லையா. இந்த பக்கம் 90 டிகிரி, இந்த பக்கமும் 90 டிகிரி. இவ்வாறு ஒரு இரு சமபக்க முக்கோணத்தினுடைய செங்குத்து கோடு என்ன செய்யுது, எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சோமோ அந்த புள்ளியில் உள்ள கோணத்தை என்ன செய்யாது, இரு சமமா பிரிக்குது. இப்ப கவனிங்க, இந்த மூன்றாவது பக்கம் இந்த ஏபிங்கிற பக்கமும் ஏசிங்கிற பக்கமும் சமமான பக்கங்கள் இரு சமபக்க முக்கோணத்துல. இப்போ இந்த பிசிங்கிற பக்கம் மூன்றாவது சமம் இல்லாத பக்கம். இப்ப இந்த மூன்றாவது சமம் இல்லாத பக்கத்திற்கு மேலே உள்ள உச்சி ஏ, அது ஏ புள்ளி என்னது, இரண்டு சம பக்கங்களும் சந்திக்கிற புள்ளி. அந்த உச்சியில் இருந்து எதிரே உள்ள அந்த மூன்றாவது பக்கத்திற்கு வரையக்கூடிய அந்த செங்குத்து கோடு என்ன செய்து ஏ புள்ளியினுடைய கோணத்தை இரு சமமா பிரிக்கிறது. ஏ புள்ளியினுடைய இரு சம வெட்டியாக அமைகின்றது. அது மட்டுமல்லாது இந்த பிசிங்கிற இந்த மூன்றாவது பக்கத்தினுடைய நடு புள்ளியில் என்ன செய்து அமையுது. அப்போ இந்த டிங்கிற புள்ளி ஏடிங்கிற அந்த செங்குத்து கோடு என்ன செய்யுது, பிசிங்கிற பக்கத்தை இரு சமமா இருக்குது. பாருங்க, பிசி 6 சென்டிமீட்டர், இந்த செங்குத்து கோடு என்ன செய்யுது, இரு சமமா இருக்குது. இப்ப அடுத்து நம்ம பாக்குறோம், இது ஒரு குறுங்கோண முக்கோணம். என்ன முக்கோணம் அது, குறுங்கோண முக்கோணம். இப்போ இந்த குறுங்கோண முக்கோணத்துல என்ன கோடு வரைஞ்சிருக்கிறோம், செங்குத்து கோடுல வரைஞ்சிருக்கிறோம். அப்படின்னா என்ன, பக்கத்தின் நேர் எதிர் உச்சியில் இருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு. அதாவது இந்த பக்கத்திற்கு நேர் உச்சியில் இருந்து வரையக்கூடிய கோடு அந்த பக்கத்துல ஜாயின் பண்ற இடத்துல என்ன செய்யணும், 90 டிகிரியா உருவாக்கும். அப்போ ஒரு குறுங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்க இருக்குது, முக்கோணத்திற்கு உள்ள என்ன செய்து அமைந்திருக்கு. சரி, அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்துல எங்க இருக்கும்,
ஒரு விரிகோண முக்கோணத்துல எங்க இருக்கும்? ஒரு குறுங்கோண முக்கோணத்துல செங்கோட்டு மையம் முக்கோணத்தின் உள்ளே அமைந்திருக்கின்றது. ஆனா ஒரு செங்கோண முக்கோணத்திலையும் ஒரு விரிகோண முக்கோணத்திலும் அந்த செங்கோட்டு மையம் எங்கே அமைஞ்சிருக்கோம் பார்க்கலாமா? இது என்ன முக்கோணம்? இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். செங்கோணத்தை தாங்கும் புள்ளி எது? பி. செங்கோணத்தை தாங்கும் புள்ளி எது? பி. இந்த செங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்கே அமையும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிசிங்கிற பதத்தை எடுத்துக்கங்க. இதனுடைய செங்கோடு எது? ஏபி. ஏபிங்கிற பக்கத்தை எடுத்துக்கங்க. அதனுடைய செங்கோடு எது? இந்த பிசி. அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்கே அமையும்? செங்கோணத்தை தாங்குகின்ற புள்ளியில். செங்கோணத்தை தாங்குகின்ற புள்ளியில். இந்த செங்கோண முக்கோணத்துல செங்கோணத்தை தாங்கும் புள்ளி எது? பி. அப்படின்னு சொன்னா இந்த செங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்கே அமையும்? செங்கோணத்தை தாங்குகின்ற இந்த பி என்கிற புள்ளியின் மீது அமையும். அப்போ ஒரு குறுங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் முக்கோணத்தின் உள்ளே அமையும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் செங்கோணத்தை தாங்கும் புள்ளியில் அமையும். சரி, இப்போ கவனிங்க, இது என்ன முக்கோணம்? இது ஒரு விரிகோண முக்கோணம். இது என்ன முக்கோணம்? விரிகோண முக்கோணம். கவனிங்க, பிசி வந்து அடிப்பக்கம், பிசி அடிப்பக்கம். இந்த அடிப்பக்கத்திற்கு மேலே உள்ள உச்சி எது? ஏ. இது ஒரு விரிகோண முக்கோணம். இந்த விரிகோண முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் பிசி. இந்த பிசி என்கிற பக்கத்தின் நேர் மேலே உள்ள உச்சி எது? ஏ. இப்போ இந்த ஏரில் இருந்து ஒரு நூலை கல்லில் கட்டி நம்ம தொங்க விட்டோம்னா அந்த கல் எங்க வந்து நிற்கும்? அதுதான் செங்குத்து கோடு. புரியுதா உங்களுக்கு? பிங்கிற பக்கத்தை என்ன செய்யலாம்? பிங்கிற பக்கம் கொஞ்சம் இஷ்டம் பண்ணிருக்கோம். நம்ம செங்குத்து கோடுனா என்ன? அதுக்கு நேர் உச்சியில் உள்ள புள்ளியில் இருந்து செங்குத்தாக வரையக்கூடிய கோடு. ஒரு கல்ல நூலை கட்டி என்ன செய்ய ஏற பிடிங்க, அது எங்க வந்து இருக்கும் பாருங்க. எங்க வந்து இருக்கும்? வேற என்ன செய்ய இந்த புள்ளியில வந்து இருக்குது. அப்போ ஒரு விரிகோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்கே அமையுது? முக்கோணத்திற்கு வெளியே அமைகிறது. முக்கோணத்துக்கு வெளியே அமைகிறது. ஒரு குறுங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் முக்கோணத்தின் உள்ளே அமைகிறது. ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் செங்கோணத்தை தாங்கும் புள்ளியில் அமைகிறது. ஆனால் ஒரு விரிகோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்க அமைது? முக்கோணத்திற்கு வெளியே அமைகிறது. செங்குத்து கோடு எப்படி வரையணும்? ஒரு பக்கத்திற்கு மேல் உள்ள உச்சியில் இருந்து வரையக்கூடிய கோடு இந்த பக்கத்தோடு ஜாயின் பண்ற இடத்துல என்ன செய்யணும்? 90 டிகிரியா உருவாக்கணும். அதுதான் செங்குத்து கோடு. அப்போ ஒரு விரிகோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் முக்கோணத்திற்கு வெளியே அமைகிறது.